இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை எங்கள் ஊர் சைடில் உருளைக்கிழங்கு களியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொட்டேட்டோ கறி மசாலா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தால்ச்சா இது எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு களியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. அந்த பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப முருவ வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கிளாஸ் பதம் வந்தாலே போதும். இப்போது இந்த களியாக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாய் லைட்டாக இது போல் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது கூட சேர்க்க போகிறோம். ஆட்டு ஈரலை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஆட்டு ஈரல், சின்ன சின்னதாக கட் பண்ண மட்டன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது முற்றிலும் ஆப்ஷன் தான், இது இல்லாமலும் செய்யலாம். பட் இது சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஈரல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு களியாக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா, வேறு எதுவும் கிடையாது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு 10 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இதை திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன தேங்காயிலேருந்து ஒரு மூடி தேங்காயோட 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம். கூடவே 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த உருளைக்கிழங்கு களியாவை நம்ம நெய்ச்சோறு கூட தால்ச்சா, மட்டன் கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு களியா, அதாவது பொட்டேட்டோ கறி மசாலா நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த பொட்டேட்டோ கறி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.